எஸ்விஎஸ் ஆயிலிருந்து ஒரு சில சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணலான்னு வச்சுருக்கோம். ஜென்ரலாக இப்போ சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதிலெலாம் வந்து நிறையா கண்டென்ட் வருது, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து தப்பாக வர்றதையும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறோம். ஸோ அது கிளாரிஃபை பண்ணுற வகையில் இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் ஜென்ரல் பப்ளிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சேரட்டுன்ட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஆயில்ஸ் வந்து ஜென்ரலாக ஆயில் பேரிங் க்ராப்ஸ், அதாவது நிலக்கடலை, அப்புறம் வந்து எள்ளு, ஸோ அதெல்லாம் ஆயில் பேரிங் க்ராப்ஸ். ஸோ இதை க்ரஷ் பண்ணோன்னா ஆயில்ஸ் வரும். ஸோ அந்த ஆயில்ஸ் வந்து நம்ம மெக்கானிக்கலாக க்ரஷ் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதில் இன்ஹெரண்ட்டாக இருக்கிற ஒரு சில நல்ல ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து கோல்ட் ப்ரெஸ்ட் மெக்கானிசம்ஸ் இருக்குது. இந்த கோல்ட் ப்ரெஸ் மெக்கானிசமில் என்னென்னா வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக போகாத அளவுக்கு அவங்க அந்த மெக்கானிசம் க்ரஷ் பண்ணும் போது பார்த்துக்குவாங்க. ஸோ அதில் வந்து அந்த கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்ஸில் வந்து இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி திங்ஸ் லைக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், டோகோஃபெரால்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆயில் க்ரஷ் பண்ணி வர ஆயில் பேர் தான் வந்து வெர்ஜின் ஆயில். இந்த வெர்ஜின் ஆயிலை வந்து ஃபர்தராக வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணும்போது வர்றது ரிஃபைன்ட் ஆயில்ஸ். ரிஃபைன்ட் ஆயில்ஸ் ஜென்ரலாக வந்து டேஸ்ட்டு, ஸ்மெல் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஆயிலும் வந்து ஜென்ரலாக திக்காக இல்லாமல் லைட்டாக இருக்கும். அதேமாதிரி அது பாயிலிங் பாயிண்ட்டும் இன்னும் ஹையாக இருக்கும். ப்ராசஸ் பண்ணும்போதே அந்த லோ பாயிலிங் பாயிண்ட் ஆயில்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பேசிக் டெர்மினாலஜி ஆயில்ஸ் பற்றி. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் ஃபர்தர் கான்செப்ட்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஆயில்ஸை பற்றி. ஸ்டே டியூன்ட்.